ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதீனாம் நவகிரக தேவதாபியோ நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன். என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளையும் பணிகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஆனி மாத ராசி பலன்கள். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முக்கியமான 3 நிகழ்வுகள் இந்த ஆனி மாதத்தில் நடக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் மிதுன ராசியிலே சனிக்கு 5ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரியனும் சுக்கிரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள். திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள், அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு, சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆனி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது. எப்பொழுதும் போல காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே குரு பகவான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது. மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய 2 கிரகங்களும் இந்த ஆனி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ஆனி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா, உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில். அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ப்ரமோட்டராக இருப்பாங்க, லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க. அதே போல் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் கனிம வளங்கள் சார்ந்த குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, மண், மினரல்ஸு. ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், லாரிகள், இரும்பு இல்லையா சனி, அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு, அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள், அந்த மாதிரி இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் போலீஸ், காவல்துறை அதிகாரிகள், சனியும் செவ்வாயும் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள். செவ்வாய் போலீஸுங்க, சனி உத்தியோக அதிபதிங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அதே போல் சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள், அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது அதே போல் டாக்டர்ஸ், சனி செவ்வாய் ஆராய்ச்சி, அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். இப்போ நம்ம நிறைய சொல்லலாம், அந்த பயோசிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க. லேபுக்கு தேவையான அந்த டியூப், ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய, அதெல்லாம் க்யூப்ஸ், அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க. லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு, அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம்
இந்த ஆனி மாதத்தில் நிறைந்திருக்கிறது. அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆனி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது, எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு 7 இருக்கக்கூடிய சனி பகவானால், குறிப்பாக சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற பழமொழி இந்த சிம்ம ராசிக்கு தான் பொருந்தும். ஒரு ஆர்டரை கேட்பாங்க, ஒரு தொழில் ஒரு வியாபாரம் நெருங்கி கைக்கு வரும். சரி, இந்த வியாபாரம் முடிஞ்சிடும், இந்த மாதம் நம்ம எப்படி சமாளிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையாக இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா 10 நாள் நம்பிக்கையாக இருப்பீங்க, 11ஆவது நாள் அல்லது நெருங்கி வர சமயத்தில் அந்த வியாபாரம் கைவிட்டு போயிடும். ஏமாத்திடுவாங்கன்னா வேறு எதுவும் கை நழுவி போயிடும். அப்போ நாம் அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க. காரணம் உங்கள் கால நேரம், உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டக சனி, குருவுடைய பார்வை மாறி இருப்பது. அப்போ உங்களுடைய கால நேரம் ஒன்று உடம்பு படுத்தி எடுக்கும், உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரி செலவுகளில் போட்டு அதிகரிக்க வைக்கும், அப்படி இல்லைனாக்கா கடுமையான உழைப்பு இருக்கும், வேர்வை சிந்தி உழைப்பீங்க, வருமானம் பெருசாக சிறப்பாக இருக்காது. கஷ்டமே படாமல் பக்கத்து வீட்டுக்காரர் 10 லட்ச ரூபா சம்பாதிப்பான், நீங்கள் அவனை மாதிரி 10 மடங்கு கஷ்டப்படுவீங்க, உழைப்பீங்க, ஆனால் 10 ரூபா சம்பாதிப்பீங்க. அப்போ இந்த ஏற்ற இறக்கங்கள் இது மேஷ ராசி, இது சிம்ம ராசிக்கு பொருந்தும். இது எல்லாத்துக்கும் கால நேரங்கள் தான் காரணம். சிம்ம ராசி நேயர்களே, இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கால நேரத்தை, இந்த கால தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரே பரிகாரம் தான் இருக்குது, வாராகி வழிபாடு தான் இருக்குது. இல்லை, அம்பாளுடைய வழிபாடு, வாராகி வழிபாடு, வன தேவதைகளுடைய வழிபாடுகள், காளி உக்ரதெய்வ வழிபாடுகள், காளி, தில்லைக்காளி, வக்ரகாளி, அந்த மாதிரியான உக்ரதெய்வ வழிபாடுகள். அதுவும் குறிப்பாக அஷ்டமி பஞ்சமி சனிக்கிழமைகளிலே இரவு பொழுதிலே ராத்திரி 8 மணிக்கு மேலே அம்பாளுக்கு போய் தரிசனம் செய்து அம்பாளுக்கு ஒரு 8 எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவீர்களேயானால் சிம்ம ராசி அன்பர்களே, இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு கொண்டு பார்க்கும்போது அதுக்கு இன்னும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ கோச்சாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் கூட பலன்கள் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அப்போ சிம்ம ராசி என்பதிலே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறதா? நல்ல வருமானம் வருது சாமி, ஆனால் ₹1 ஒன்றும் கையில் நிற்க மாட்டேங்குது. அல்லது நல்ல பிஸ்னஸ் நடக்குதுங்க சாமி, ஆனால் கடன் சுமைகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ், கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, ஒரு போர்ட்டர் வேலை பார்க்கக்கூடியவங்க, அல்லது ஸ்விக்கி சொமோட்டோ வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், சப்ளை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கொரியர் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடுமையான உழைப்பாளிகள், இந்த வெல்டிங் பட்டறைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழிற்சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, நம்ம இதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த சிப்காட் நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எத்தனையோ நம்ம பேக்கிங் பண்ணி ஒரு அட்டை கம்பெனி கூட நம்ம நேராக போய் பார்த்துட்டு வந்தோம். பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், நம்ம அவங்களுக்கு 6 மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், எச்சரிக்கை செய்திருந்தோம். சார், நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ஒரு பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க அந்த அப்படியே மறந்தே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம போய் அவங்களுக்கு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட், ஆஃப்டர் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் அவங்க பெரிய அந்த பூஜை பண்ணி இடதோஷ நிவர்த்தி பண்ணுறாங்க. அப்போ சிம்ம ராசியாக இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும்.
நீங்கள் சிம்ம ராசியாக இருப்பீர்களே ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருப்பீங்கன்னு தெரியும். சிம்ம ராசியாக இருப்பீர்களே ஆனால் ஹெல்த் ஃபேமிலி செக்ஷனில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம், அப்படின்னா மனசில் பயம் ஏற்படலாம், அப்படின்னா வருமான குறைவு ஏற்படலாம், அப்படி இல்லைனாக்கா பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நேம் ஸ்பாயில் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா உறவு முறைகள் கெட்டு போயிருக்கலாம், அப்படி இல்லைனா கடன் சுமைகள் அதிகமானதாக இருக்கலாம். அப்போ இந்த 7 விதமான பிரச்சனைகள் நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்து வருகிறது. ஸோ இந்த 7 பிரச்சனைகளும் இந்த ஆனி மாதம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா சாமி? நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலைங்க கிடைக்கும், கவலையப்படாதீங்க. உயர்ந்த வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகள் உருவாகும். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த குறிப்பாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த ஏஐ ப்ராப்ளம் அதனால் நிறைய ஜாப் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கலாம். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, கவலையே வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, வேலை உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். ஒரு ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு ட்ரபிள் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், அவ்வளோ அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம். ஸோ வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், சம்திங் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். ஸோ சிம்ம ராசி என்பவர்களே, அந்த பிரச்சனைகளும் குறையும். அதே போல தான் திருமண யோகங்கள். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி என்பவர்களே, வயோதிக பருவங்கள். ரொம்ப வயசாகும், 35 வயசு, 37 வயசு, 38 வயசு ஆகும் பெண்ணுக்கு. இன்னும் கல்யாணமே நடந்திருக்காது. ஆம்பளைக்கு 42 வயசாக இருக்கும். இந்த 35 வயசு 42 வயசு 7 வயசு வித்தியாசம், நான் எப்படி சாமி பொண்ணு கொடுக்குதுன்னு கேட்பாங்க. பலாருன்னு அடிச்சிடலாமான்னு தோணும். 35 36 வயசு அது பொண்ணுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, கண்டிஷன் போடுவாங்க. அப்போது ஜாதகம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து கிரகம் சொல்கிறத நம்ம கேட்கணும், அல்லது ஒரு ஐயர் சொல்கிறாரோ நம்ம கேட்டு செஞ்சு கொடுக்கணும். அப்போ விட்டு கொடுப்பவர்கள் தான் கெட்டு போவது இல்லை. சிம்மராசி என்பவர்களுடைய திருமண யோகங்கள் கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள் இவெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குடும்ப பிரிவுகள், குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சிம்ம ராசி என்பவர்களை இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு 7 மாதம் ஒரு ஜென்ரல் கண்டென்ட் சொல்லியிருக்கிறேன், லாஸ்ட் ஒரு 8 மினிட் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் சொல்லியிருக்கிறேன். இது போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.